Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததாக வெளியான செய்திக்கு அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த வழக்கினுடைய ஒரிஜினல், அதாவது முதல் மூல வழக்கில் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அவரை ஒருங்கிணைப்பாளரும் உங்களை இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கு இல்லையா, அதை அது மாதிரியே போடுங்க. அதை அவ்வாறு போடுவதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் அதில் நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணும்போது அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் மனு தாக்கல் செய்தால் அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னுங்கிற லீகல் பாயிண்ட் வந்துடும் இல்லையா, அதனால் அப்படி போட முடியாது. உச்சநீதிமன்றம் அதை சொல்லியிருக்கு. ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு சொன்னால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், அதை நாங்கள் விளக்குறோம், எதற்காக நாங்கள் அப்படி போடலைங்கிறத விளக்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அதில் ஒரு லீகல் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அமேண்ட் த காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவோம். அமேண்ட் த காஸ்ட் டைட்டில், அதாவது ஒருவர் வாதி பிரதிவாதி, அதான் காஸ்ட் டைட்டில். இந்த வாதியோடைய பேர் பிரதிவாதியோட பேர் அவருடைய பொறுப்பில் மாற்றம் வரும்போது நீதிமன்ற அனுமதி பெற்று அதை மாற்றலாம். அதற்கான மனுவை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லிச்சு. அதை சொன்ன உடனே நாங்கள் அதை தாக்கல் செய்ய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை தோத்தது. உச்சநீதிமன்றம் அவரை ஒருங்கிணைப்பாளர் என்றும் அழைத்துக் கொள்வது ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்ன தீர்ப்பு, ஏற்கனவே பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்ய ரெடியாக இருக்கோம்னு சொன்னோம். அதை வருகிற 7ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் சொன்னார். இதான் நடந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே பத்திரிகையாளர் அவங்க வக்கீல் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்களாம் சேர்ந்து அது எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர்னு உங்களை அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்களா ஒரு செய்தியை பண்ணி அந்த செய்தியை இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் பரபரப்பாக்கி விட்டுட்டீங்க. இது உண்மையிலே கண்டெம்ட். அப்படி எதுவும் நடக்கலை.